சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள அருள்மிகு அகதீஸ்வர சுவாமி திருக்கோயிலிருந்து கீழ்கண்ட பணியிடத்துக்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன. ஸோ சென்னையில் யாராவது வில்லிவாக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு. ஸோ விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 9/12/2024 அன்று தேதி திங்கட்கிழமை மாலை 5:45 உள்ள விண்ணப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சமர்ப்பிக்க படிக்கணும். நீங்கள் இந்து மதத்தவராக வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அதாவது இந்து மதத்தவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடலாம். ஸோ என்னென்ன வேக்கன்சி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேக்கன்சி வந்து சுயம்பாகி ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. இதுக்கான மாத சம்பளம் 13,200 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். திருக்கோயில் வழக்கப்படி நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். திருக்கோயில் பூஜை மற்றும் திருக்கால் பற்றிய விவரங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு மின் பணியாளர் ஒரு வேக்கன்சி இருக்குது. 12,600 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தின்படி மின்சார வாரிய தொழில்துறை பயிற்சி ITI பயிற்சியினருக்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மின்சார வாரியத்தின் வழங்கப்பட்ட B சான்றிதழ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பெற்றிருக்கணும் மின் பணியாளர் போஸ்டிங்க்கு. நெக்ஸ்ட்டு பகல் வாட்ச்மேன் அதாவது பகல் காவலர் போஸ்டிங்க்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. 11,600 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாவே இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். திருவழக்கு இதுவுமே ஒரு வேக்கன்சி 10,000 ரூபாய் உங்களுக்கு மாத சம்பளம். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ இதில் குறிப்பும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரருடைய குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது வரம்பு 45. தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதுதான் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். யாருக்காவது அப்ளிகேஷன் ஃபார்ம்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கேட்கக்கூடிய விவரங்களை எல்லாத்தையுமே முழுமையாக பூர்த்தி செஞ்சுட்டு அது மட்டும் இல்லாமல் இணைக்கப்பட்ட சான்றிதழையும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டாச் பண்ணியிருக்கணும். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு பார்க்கலாம். டிசி, மார்க்ஷீட் ஜெராக்ஸு, ஜாதி சான்றிதழ், ஃபேமிலி கார்டு ஜெராக்ஸு, முன்னுரிமை கோரும் நபராக இருக்கீங்கன்னா அதுக்கான சான்றிதழ், அதேமாதிரி ஆதார் அட்டை, வேலைவாய்ப்பு பதிவில் நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்களா அதையும் ஒரு ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நன்னடத்தை சான்றிதழ் அரசிதழ் பதிவு பெற்ற கவர்மெண்ட் அதிகாரி க்ரீன் பெல்ல சைன் பண்ணக்கூடிய அதிகாரிக்கிட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி அதுவுமே வந்து அட்டாச் பண்ணிடுங்க. மருத்துவ சான்றிதழ் நகலையும் வந்து இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நன்னடத்தை சான்றிதழ் அதேமாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணிடுவோம். ப்ளஸ் அது கூட தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி சின்ன போஸ்ட் கவர் வாங்கி 25 ரூபா ஸ்டாம்ப் போட்டி உங்களுடைய 2 அட்ரஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே அதுவுமே போஸ்ட் கவர் உள்ளே வச்சு நீங்கள் வந்து தபால் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரருடைய அதிகபட்ச வயது வரம்பு 45, குறைந்தபட்சம் 18 வந்து இருக்கணும். 45க்குள்ளே இருக்கீங்கன்னா விண்ணப்பங்களை அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்து மதத்தவராக இருக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு பணியிடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் பண்ணணும். ஒன்றா எல்லாமே சேர்த்து போட்டாதீங்க. போஸ்ட் கவரில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க என்ன பணியிடம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத. மின் பணியாளர்னா மேலே விண்ணப்பிக்கப்படும் பணியின் பெயர் போட்டு மின் பணியாளர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தொற்று நோய் எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது, மனநோய் இருக்கக்கூடாது, கண் குறைபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில பகல் காவலர் மற்றும் திருவழக்கு பணியிடங்கள் விண்ணப்பத்தார தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பென் சைன் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகிட்ட வாங்கி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடணும். திருக்கோயில் பணி அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் மேல் உரையின் மீது கண்டிப்பாக பதவியின் பெயர் குறிப்பிடப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்விற்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் பயணப்படி எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்களே உங்கள் சொந்த செலவு போட்டு தான் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரர் கண்டிப்பாக நல்ல உடல் தகுதி இருக்க வேண்டும். ஸோ அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கான கடைசி தேதி 9/12/2024 5:45க்குள்ளே ஜெராக்ஸ் பண்ணி எல்லாமே அட்டாச் பண்ணிடுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு வந்து என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இருப்பிட சான்றிதழும் கண்டிப்பாக வைக்கணும். ஓகேங்களா? மறக்காமல் தெரிஞ்சுங்க யாராவது சென்னையில் வில்லிவாக்கத்தில் பக்கத்தில் இருக்கீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு.